ஐயோ உங்களுக்கு புரியலனா? அவன் சொன்னா கண்டிப்பா நடக்கும்னா. Approximately 10 hours later. எல்லாமே அவன் கதையா சொல்ல சொல்ல அப்படியே நடந்துச்சு சார். கதையில அப்படிங்குது. ஹலோ ஆல், வணக்கம். ஒரு சூப்பர் ஓவருக்கு ஒரு சூப்பர் ஓவர். பாவம் ஆப்கானிஸ்தான். பீடாக், வெல்கம் டு த ஷோ. ஹார்ட் கோஸ் அவுட் டு தம் அப்படின்னு சொல்லலாம். மேட்ச் 1 by இந்தியா, ஹார்ட்ஸ் 1 by ஆப்கானிஸ்தானா? இனிஷியல் தாட்ஸ் என்ன? ரொம்ப நல்லா விளையாண்டாங்க பீடாக். எனக்கு மனசே வரல ஆப்கானிஸ்தான் தோத்தாட்டாங்க அப்படின்னு சொல்றதுக்கு. நான் ஒரு ட்வீட்டே போட்டேன், ஃபர்கெட் அபவுட் த ரிசல்ட், யூ ஆர் த வின்னர் டுடேன்னு. ஏன்னா அது எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ரெண்டு சைடுமே ஒரு லெவலுக்கு அப்புறம் படுகேவலமான பவுலிங் போட்டாங்க. இது வந்து ட்ரெடிஷ்னல் சின்னசாமி பிச்சு கிடையாது. அதனால நான் ஒரு ட்வீட் போட்டேன், 185 ஆப்கானிஸ்தான் வந்தாலே பெரிய விஷயம். 212 அவங்களுக்கு அவுட் ஆஃப் த ரீச்சுக்கும் போது அவங்க வந்து டை பண்ணும் போதே என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் வின்னர். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, நல்லா ஆடி ரிசல்ட் வராது, அது நிறைய தடவை அது ஆகாது. தெர் இஸ் ஆல்வேஸ் இன் சம் கிரே ஏரியாஸ் ஹியர் அண்ட் தேர். நீங்க பாக்கிறதுக்கு, அதை பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு, இப்ப ஆப்கானிஸ்தான் பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா பெரியப்பா வந்து 2 மேட்ச் 0 அடிச்ச உடனே, அதாவது எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு வந்து பிளைட் ஃபேர் கூட கொடுக்க கூடாது, நடந்து ஊருக்கு போகணும்னாங்க T20ல. அந்த மாதிரி ஒரு லெஜெண்ட்ல அந்த மாதிரி சொல்லாதீங்க. தைரியமா நீங்க ஒரு ட்வீட் போட்டா, நீ பெருசா அடிக்க போறாரு அப்படின்னு. சோ அவர் எப்படிப்பட்ட ஒரு பிளேயர்னா, 22 for 4 டாட்டரிங். அங்கிருந்து வந்து 212 எடுத்து போனாரு. ரிங்கு சிங்கை பத்தி பேசி பிரயோஜனமே கிடையாது. அன்னைக்கே நான் வந்து ரிங்கு சிங், மகேந்திர சிங், ஐயோ நாக்கு தொழறது பாருங்க. ரிங்கு சிங்கை பத்தி பேசும்போது மகேந்திர சிங் ஞாபகம் வருது. அந்த மாதிரியான ஒரு கம்போஸ்ட் பிளேயர் வந்து, இதுக்கு மேல வந்துட்டு உங்களுக்கு வந்து இப்போ இன்னொரு டிபேட் இதுல, விராட் கோலியோட ப்ளூ பிரிண்ட் முதல் 15 பால் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னிங்ஸை செட் பண்ணி பெருசா அடிக்கிறது. நான் போன தடவையே சொன்னேன், கசாமுசான்னு அவர் அடிக்க போனார்னா அது ஒரு ப்ளூ பிரிண்ட் கிடையாது. 35 வயசுல வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு இருக்கிறவரு எல்லா பாலையும் போய் அடினா அது இந்தியாவுக்கு பேர்டன் ஆகும். அது அவரோட கேம் பிளான் கிடையாது. ஒரு டாப் 6ல நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு ஆங்கர் இருக்கிறது ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு. ஸோ யூஆர் அலவுட் டு ஹேவ் ஒன் ஆங்கர். போன மேட்ச் சுத்தம் தான் சுத்தினாரு. ஒரு 29 ரன் பட்டுச்சு. இன்னைக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் பால் அடிச்சாரு, அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன், இதுக்கு வேலை எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிடலாம், எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதுக்கு கூட ஒரு சான்ஸ் கிடையாது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல. இல்ல கோபப்படுறது கிடையாது. நான் பெரிய சப்போர்ட்டர் ஆஃப் சஞ்சு சாம்சன், ஆல்வேஸ் யூனோ வெயிட் இன் மை ஒப்பீனியன் ஆன் இன் போது. ஒரு 22 for 3 இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இன்னைக்கு ஒரு 80 அடிச்சிருந்தாருன்னா அவர் ஜிதேஷ் சர்மாவை வெளியே தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இன்னைக்கு வந்து நிறைய சான்ஸ் கொடுத்தீங்க, சாம்சன் கொடுக்கல அப்படிம்பாங்க. இதுக்கு மேல கொடுக்க முடியாது. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், காம்படிஷன் அந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு. இதுக்கு மேல நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது போது வேஸ்டட் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. கோலியும் சஞ்சீவ் சாம்சனோட டிஸ்மிஸலும் பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் காப்பி. நீங்க மூஞ்சி ஹெல்மெட்டை மாஸ்க் பண்ணிட்டீங்கன்னா 2 பேரும் ஒருத்தர் நினைச்சிருக்கீங்க, அந்த மாதிரி அவுட் ஆனாங்க. அவரும் இந்த மாதிரி அடிக்க முடியாத ஒரு பால் அடிக்க, மிட் ஆஃப் மேல அடிக்க போயிட்டு இங்கே வர்ற பால் அவுட் ஆனாரு. சேம் ஷாட் இவரும் ஆடி அவுட் ஆனாரு. அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து இதுல வாய்ப்பே கிடையாது வந்து சொல்றதுக்கு போது, இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி வேஸ்டட் என்னை பொறுத்த வரைக்கும். பவுலிங், இந்தியன் பவுலிங்ல என்னெல்லாம் கெயின்ஸ்? முன்னாடி சொல்லிட்டு முகேஷ் குமார் தேர மாட்டாரு T20க்கு, ஆவேஷ் கான் தேர மாட்டாரு அப்படின்னு முன்னாடியே சொல்லியாச்சு. இப்ப இவங்க யாருங்க? யாரு? பிஷ்னாயை பத்தி நான் சொல்லவே இல்லையே. பிஷ்னாய்க்கு இடம் கிடையாது சார், அன்பார்ச்சுனேட்லி. பிஷ்னாய் வந்து உள்ள வர முடியாது. எப்படி வருவார் பிஷ்னாய் உங்களுக்கு? அக்ஷர் பட்டேல் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கிட்டு இருக்காரு. நீங்க ஜடேஜாக்கு பதில் தேர்ட் ஸ்பின்னர் அக்ஷர் பட்டேல ஒரு பேட்ஸ்மேன் ஆடுவான்னு இருப்பீங்களா? நீங்க வந்துட்டு குல்தீப் யாதவ் உங்களோட டாப் ஸ்பின்னர் போது பிஷ்னாய் எப்படி அடிப்பீங்க? பிஷ்னாய முதல்லயே நான் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த பஞ்சாப் மேட்ச்ல ரன் கொடுக்கும் போது ஐ டிஃபெண்டட் இட். ரொம்ப கஷ்டம், லெக் ஸ்பின்னருக்கு கை வராது அப்படின்னு. பிஷ்னாய ஆவேஷ் கான் வேலைக்கு ஆக மாட்டாரு, முகேஷ் குமார் இங்க வேலைக்கு ஆக மாட்டாரு. இவங்கெல்லாம் விட உங்களுக்கு வந்துட்டு தீபக் சஹரும் புவனேஸ்வர் குமாரும் குறைஞ்சு போயிட்டாங்க. இப்ப என்னன்னா உங்களுக்கு, this will give them a clear thinking on where it is. Washington Sundar didn't make any damage to the opportunity given. Beautiful போட்டார் அவரும். He also has got the name that he can bat அப்படிங்கும்போது
என்ன இருந்தாலும் உங்களுக்கு அக்ஷர் பட்டேல் இஸ் கோயிங் டு பி த செகண்ட் பேக்கப் போது வாஷிங்டன் சுந்தருக்கும் சான்ஸ் இல்லைன்னு போது இது இந்த கிராப் வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு. முகமது ஷமி, ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ் அண்ட் ஹர்ஷதீப் சிங் அப்படிங்கும்போது ஐ டோன்ட் சி தம் கோயிங் ஃபார் அனதர் சீமர் போது இந்த ஸ்லாட் எல்லாமே இங்க க்ளோஸ். என்னோட கேள்வி இதுதான், புவனேஸ்வர் குமார் இவங்கெல்லாம் கூட மட்டமா ஆயிட்டாரா அப்படின்றது தான் எனக்கு. ஏன்னா படு கேவலமான போலிங்க. நோவே தே வுட் ஹவ் லெட் ஆப்கானிஸ்தான் க்ளோசர் டு தட் ஆல் த டைம். 13-14 ரன் ரிக்வயர்ட் ரேட் இருந்துனே இருந்து அடிச்சுனே இருந்தாங்க போது it is something for them to see who belongs to that particular level and who can board the plane for Caribbean for the T20 World Cupங்கிறது இது ஒரு நல்ல விஷயம் இந்தியாவுக்கு. சூப்பர். பவுலிங் அட்டாக்க சொல்லிட்டீங்க, அப்படியே அந்த டாப் 7ஐயும் சொல்லிருங்க. இன்னைக்கு தேதிக்கு டாப் 7 என்ன T20க்கு? நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு முன்னாடியே. நான் வந்து எல்லாரும் ரோஹித் சர்மா இது பண்ணும்போது நான் திருப்பி ரோஹித் சர்மா சப்போர்ட் பண்ணிட்டே தான் இருப்பேன். ரோஹித் சர்மா, யசஸ்வி ஜெய்ஸ்வால், கிங் கோலி, சூரியகுமார் யாதவ், 5 ஹர்திக் பாண்டியா, 6 வந்துட்டு விக்கெட் கீப்பர். அது இன்னும் வந்துட்டு ஜிதேஷ் சர்மாவும் அவரும் பெருசா இஸ் நாட் புட் இஸ் நேம் அப். அந்த 6 தெரியல என்ன பண்ண போறாங்கன்னு. 7 ரிங்கு சிங், 6 ரிங்கு சிங், 7 விக்கெட் கீப்பர். ராதர் நான் அப்படி பண்ணுவேன். ரிங்கு சிங் 6, 7 விக்கெட் கீப்பரு, 8 ரவீந்திர ஜடேஜா, 9 இவரு குல்தீப், அதுக்கப்புறம் உங்களுக்கு பும்ரா, வந்துட்டு சிராஜ்னு சொல்றீங்க. பூம்ரா, ஷமி. ஷமி வில் பி மை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நோ மேட்டர் வாட். ஷமி வில் பி மை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். கேஸ் பும்ராவும் ஷமியும் உங்களுக்கு நியூ பால்ல ஒரு சில வென்யூஸ்ல கரீபியன்ல போட்டா அப்படியே கொத்தி எடுத்துருவாங்க ஒரு 5 ஓவர்ல அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த 11 வந்து என்னோட 11 இதுதான். இப்போ 12 அப்படின்னு பாத்தீங்கன்னா சிராஜ், 13 ஹர்ஷதீப் சிங், 14 உங்களுக்கு வந்துட்டு அக்ஷர் பட்டேல். இது ஒரு வந்து ரிசர்வ் கீப்பரும் வேணும் 15ஆவதா. இப்ப அவங்க எப்படி இது பண்ணணும்னா இப்போ ஒரு ரிசர்வ் கீப்பர் போறாங்களா, இல்லன்னா சிவம் தூபே மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் எடுத்துட்டு வரலாங்க ஹர்திக் பாண்டியாவை, இல்லன்னா இன்னொரு பேட்ஸ்மேன் பேக் ஸ்கை மாதிரி ஒரு பேட்ஸ்மேனு, யசஸ்வி ஜெய்ஸ்வால் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன், இவங்களுக்கு எல்லாம் நீங்க பேக்கப்ல எடுத்துன்னு போனீங்கன்னா அது ராங் செலக்ஷன். அவங்களாம் டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர்ஸ் போது இன்னொன்னு திருப்பி திருப்பி அதே தான் சொல்றேன். யசஸ்வி ஜெய்ஸ்வால் நீங்க 10 மேட்ச்ல 7 மேட்ச் அடிப்பாருன்னு எதிர்பார்க்காத மாதிரி அடிக்க மாட்டாரு. கோலியை தான் நீ எதிர்பார்க்கணும். பிகாஸ் த கைண்ட் ஆஃப் பிளே வாட் ஹஸ் காட். அப்படிங்கும் போது நீங்க மத்த எந்த பிளேயரையும் ட்ரைங் டு பிளே அக்ரெசிவ் கிரிக்கெட் 2 பிளேயர் தான் நான் கன்சிஸ்டன்டா வந்து ஆடணும்னு யோசிப்பேன். தட் இஸ் ஒன் கை, தட் ஃபினிஷர் கை, தட் இஸ் கோயிங் டு பி ரிங்கு சிங், another guy is going to be கோலி. மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா they should play aggressive cricket right from ball go word go and they are allowed to fail. and அதை நீங்க யோசிச்சு பேக்கப் எடுத்தீங்கன்னா டீம் காம்பினேஷன் உடஞ்சிரும். இப்ப நாளைக்கு ஹர்திக் பாண்டியா இன்ஜுரினா அப்ப ஆனா ஒரே பிரச்சனை உங்களுக்கு என்னன்னா ஹர்திக் பாண்டியா has got the capacity to bowl 4 overs. சிவம் துபேல 4 ஓவர் போட முடியுது, 2 ஓவர் ஏமாத்தலாம். அப்படிங்கும் போது வேற வழியே கிடையாது. நீங்க இந்த 3 மாசத்துல என்ன பண்ணும், ஜெய்ஸ்வாலையோ ரிங்கு சிங்கோ கையில கிளவுஸ கொடுத்து கீப் பண்ணியா செகண்ட் விக்கெட் கீப்பரான அவங்களதான் எடுத்துட்டு போனோம். ஒருவேளை உங்களுக்கு அந்த ஸ்லாட் இல்லைன்னா that is going to allow you to play another extra batsman where the team will get more stronger. அப்படிதான் நான் யோசிப்பேன். ஒழிய கீப்பரா ஆடியே ஆனும், கீப்பர் ஆடினா இஷான் கிஷன் ஓப்பனிங் தான் ஆடணும், அது நியாயம் கிடையாது. இப்போ வே யசஸ்வி ஜெய்ஸ்வால் இஸ் பிளேயிங் போது திஸ் இஸ் கோயிங் டு பி த ஸ்குவாட் காம்பினேஷன் வாட் தே ஷுட் செலக்ட். ஆமா, அதுல விக்கெட் கீப்பர் எனக்கு தெரிஞ்சு இந்த கோயிலா போயிட்டு இருக்க KL ராகுல் தான் வந்துருவாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். வில் சி ஹவ் இட் கோஸ். ஸோ உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதே மாதிரி ஆப்கானிஸ்தானும் அவங்களுடைய கெயின் என்ன இந்த டோர்னமெண்ட்ல, இந்த சீரீஸ்ல வாட் ஆர் தேர் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இறுதி கருத்துக்களையும் சொல்லிடுங்க. அப்படியே தண்ணி இப்படி காமிச்சிட்டாங்கல்ல, ஸோ அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ தேர் நாட் அ புஷ் ஓவர்ஸ் எனிமோர். அதே மாதிரி யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ரஷீத் கான் இல்லாத டீம், அவங்களோட ஒரே ப்ராப்ளம் திருப்பி திருப்பி சொல்றேன், இப்ராஹிம் சத்ரான் வந்து ஒரு கிளாஸ் ஆக்ட். இன்னைக்கு வந்துட்டு ஒரு 212ன்றது ஒரு மான்ஸ்ட்ரஸ் சேஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மான்ஸ்ட்ரஸ் சேஸ்ல வந்து 41 பால் ஆடி 50 ரன் அடிச்சிட்டாரு. அங்கதான் வந்து கேமே போச்சு. வில் பி கன்சிஸ்டன்ட், பட் ஒன்லி ப்ராப்ளம் இஸ் அவர் என்னன்னா அவருக்கு அந்த செகண்ட் கியருக்கு அவரால் போகவே முடியாது. இந்த குல்புதீன் நைபுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு இது அவரை திருப்பி கொண்டு வந்தது. ஹஸ்மத்துல்லா உமர் சாஹி முன்னாடி இருக்கிறாங்க, அது லாட்ரி பவுலர் ஹூ கேன் பேட். அதே மாதிரி நபியும் பாத்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டரு, கரீம் ஜன்னத் ஒரு ஆல்ரவுண்டரு, நஜீபுல்லா சத்ரான் ஒரு ஓகே பேட்ஸ்மேன் போது இவங்களுக்கு வந்து பேட்டிங் வந்து கொஞ்சம் பயப்படுற மாதிரி தெரியல. தப்புன்னு ஒரு 37 for 4 ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு. ரஷீத் கான் உள்ள வந்தார், அந்த ஷராஃபுதீன் அஷ்ரஃப்னு ஒருத்தர் அவர் ரஷீத் கான் வந்தார்னா then there is a good chance he can also bat and stability இருக்கும். பட் இவங்க டாப் 3 ஸ்டெபிலைஸ் பண்ணலன்னா குர்பாஸ் எப்ப வேணாலும் அவுட் ஆவார். டாப் 3 இவங்க ஸ்டெபிலைஸ் பண்ணல அப்படின்னா
தேர் கோயிங் டு பி ஹீப்ஸ் ஆஃப் ட்ரபிள். அந்த 15-20 ரன் இப்ப இன்னைக்கு இப்போ 212 அவங்க கொடுத்துருக்க கூடாது இந்தியாவுக்கு அந்த சுச்சுவேஷன்ல இருந்து. இப்ப நீங்க 6 ஓவர் 30-4 இருந்து 182 ரன் கொடுப்பீங்களா 14 ஓவர்ல? டூ மச் ஆக்சுவலி. தட் இஸ் வேர் எக்ஸாக்ட்லி தி கேம் அன்பார்ச்சுனேட்லி ஹவ் கான். பட் அதுக்கப்புறமும் நான் தான் சொன்னேன், என்னோட கணிப்படி 185 அடிப்பாங்கன்னு நினைச்சேன். 212 ரன் அவங்க அடிச்சு இவ்வளவு தூரம் வந்ததுங்கிறது பெரிய விஷயம். அதே மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி ஸ்ட்ராட்டஜி இந்தியாவும் பண்ணாங்க. முகேஷ் குமார் மாதிரி ஒரு 128 கிலோமீட்டர் போடுறவர ரோஹித் சர்மா வந்து அம்பையரோட முதுகு பின்னாடி நின்று இருக்காரு. என்ன ஃபீல்டுன்னு எனக்கு தெரியல, நிக்க வச்சுட்டு. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, வைடு யார்கர் போடணும்னா கிரீஸை யூஸ் பண்ணாதான் வைடு யார்கர் போட முடியும். இப்ப முதல்ல என்ன பண்றாரு, கடைசி வரல ரவுண்ட் விக்கெட்ல இருந்து வைடு யார்கர் போடுறாரு. 128 கிலோமீட்டர் பேஸ் வச்சு ரவுண்ட் விக்கெட்ல இருந்து வைடு யார்கர். அதுக்கப்புறம் ஒரு வைடு போன உடனே அதுக்கப்புறம் என்னாச்சு, ஓவர் தி விக்கெட் வந்துட்டு திருப்பியும் வந்து வைடு யார்கரா போட்டுருக்காரு. இப்போ சூப்பர் ஓவர், ஃபர்ஸ்ட் சூப்பர் ஓவர்ல என்ன பண்ணாரு, வந்து அதே குல்பதேனுக்கு நேரா யார்கர் சுருக்கிறாரு. லாங் ஆன்ல ஒரு ரன் தான் போகுது. So some point of time when you know that you are not quick, you don't have the skill to execute. கேப்டன் நீங்க என்ன சொன்ன, 19 ரன் இருக்கு என்கிட்ட விட்டுரு, ஃபீல்டு எனக்கு நீ கூட நான் போடுறேன் என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு நீங்க போடணுமே ஒழிய அது எல்லாருமே எடுக்கிற ஒரு ஆயுதமா போயிடுச்சு. இந்த வைடியா இருக்கிற எல்லா ஃபீல்டையும் ஒரு பக்கம் வச்சுட்டு போறது இட்ஸ் நாட் ஈஸி ஸ்கில் டு எக்ஸிக்யூட். ஒரே ஆள் இந்தியால வந்து அது எக்ஸிக்யூட் பண்ற ஆள்னா புவனேஸ்வர் குமார் மட்டும்தான் வைடியா இருக்கு. ஓகே பீடா. ஸோ உங்களுடைய ஃபைனல் தாட், சீரிஸ் முடிஞ்சாச்சு. பிளேனில் ஏற போகிற அந்த 11 பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு போகிறப்போ போக பார்க்கலாம். ஸோ உங்கள் ஃபைனல் தாட்ஸ்? இல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ ஐ வாண்ட் இந்தியா டு பி டெஸ்டட். அம்மா வந்து ஒரு டீம் வந்து ஒரு ஆப்கானிஸ்தான் அப்படின்றாங்க போட்டு மிதிச்சு ஜெயிச்சாங்கன்னா தட் இஸ் நாட் சம்திங் விச் வில் அலோவ் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் வேர் த லூப் ஹோல்ஸ் ஆர் வேர் திங்ஸ் ஹாஸ் டு பி பிக்ஸ்டுன்றதுனால ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு பிரச்சனை பண்ணிட்டாங்க இந்தியா. 3-0 அப்படின்னு நீங்க ஸ்கோர் லைன் பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கும். I don't really read on those lines. Afghanistan competed every now and then. There is a good chance they might have even won the series. இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகட்டும், இந்த பேட்ஸ்மேன்க்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும். they are going to challenge everyone home and away in this format, if not in test cricket. இந்த ஃபார்மேட்ல டெஃபினெட்லி அப்படிங்கும்போது lot of positives for Afghanistan, lot of positives for India also in terms of who belongs to this level, who doesn't அப்படிங்கிறதுக்கு ஒரு சில ஐடியாஸ்லாம் கிடைச்சிச்சு. So this is what we have got in this episode actually for the T20. Another interesting thing, the baseball approach when it comes to India. அடுத்தது இந்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து ரொம்ப தூரத்துல இல்ல, இன்னும் ஒரு 8 நாள் தான் இருக்கு. come there and do the match TV for that. Until otherwise we come back and entertain you for another episode. Thanks a lot and bye bye.